Good afternoon, students. The next part of the antibiotic resistance, page number 140. Antibiotic means உயிர் எதிர்ப்பொருள். இது என்னது, நுண்ணுயிர்களுக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த நுண்ணுயிர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது. இந்த பேரால பார்த்தோம்னா, ஒரு பாக்டீரியாவுக்கு எதிராக ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு உயிர் எதிர்ப்பொருள் இருக்குது. அந்த உயிர் எதிர்ப்பொருளை அதை வலிமையை குன்ற செய்து அந்த பாக்டீரியா, அந்த பாக்டீரியா அந்த பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியது தான் அந்த ஆன்டிபயோட்டிக்கு. அந்த ஆன்டிபயோட்டிக்கே செயல் இழக்க வைக்குது அந்த பாக்டீரியா ஒரு சமயத்தில். அந்த சமயத்தில் என்ன ஆகுது, அந்த பாக்டீரியாவோட வலிமை அதிகரிக்குது. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் செயல் இழந்து போகுது. இந்த மாதிரி இதுக்கு தான் உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம். when the bacteria become resistant, இப்போ அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக எதிர்ப்பு திறனை பெறுது. ஆன்டிபயோட்டிக் cannot fight against them. அந்த ஆன்டிபயோட்டிக்கில் அந்த பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய உயிர் எதிர்ப்பொருள், அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த உயிர் எதிர்ப்பொருளானது அந்த பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்பட முடியாமல், அது கூட ஃபைட் பண்ண முடியாமல் போகுது. The antibiotics cannot fight against them and பாக்டீரியா மல்டிப்ளை. அந்த சமயத்தில் என்ன ஆகுது, அந்த பாக்டீரியா அதிக அளவில் பெருக ஆரம்பிக்குது. அதை அழிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அது பல்கி பெருக ஆரம்பிக்குது. நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஓவர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ இங்கே பார்த்தோம்னா, குறுகிய செயலாற்றல் உள்ள உயிர் எதிர்ப்பொருட்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுகிறது. நேரோனா குறுகிய, நேரோ ஸ்பெக்ட்ரம் குறுகிய செயலாற்றல் உடைய அந்த உயிர் எதிர்ப்பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஓவர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். பரந்த செயலாற்றல் உள்ள உயிர் எதிர்ப்பொருட்களை விட குறுகிய செயலாற்றல் உள்ள உயிர் எதிர்ப்பொருட்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. They effectively and accurately target specific pathogenic organisms and are less likely to cause resistance. Superbug is a term used to describe strains to bacteria that are resistant to the majority of antibiotics commonly used today. இப்போ எதுக்கு குறுகிய செயலாற்றல் உள்ள உயிர் எதிர்ப்பொருட்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, அதுங்க என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா, தே எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி டார்கெட் த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ். அது குறிப்பிட்ட நுண்ணுயிர்களை குறிவைத்து இலக்கு வைத்து தாக்குவதோடு அந்நுண்ணுயிர்களின் எதிர்ப்பு திறன் உருவாக்கும் வாய்ப்பையும் குறைக்கின்றது. எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி டார்கெட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜெனிக், அந்த குறிப்பிட்ட அந்த நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரை குறிப்பிட்டு தாக்குது. அண்ட் ஆர் லெஸ் லைக்லி காஸ் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நுண்ணுயிர்களில் எதிர்ப்பு திறன் உருவாகும் வாய்ப்பையும் குறைக்கிறது. காஸ் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிராக நோய் எதிர்ப்பு திறன் பெறக்கூடிய அந்த திறனையும் அதனோட வாய்ப்பையும் குறைக்குது. இன்றைய நிலையில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு உயிர் எதிர்ப்பொருட்களுக்கு எதிர்ப்பு திறன் பெற்ற பாக்டீரியா திரிபுகளை சூப்பர்பக் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்றது. இந்த சூப்பர்பக், இந்த டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரெயின்ஸ் பாக்டீரியா. இது ஒரு பாக்டீரியா that are resistant to the majority of antibiotics commonly used that term. பல்வேறு உயிர் எதிர்ப்பொருட்களுக்கு எதிர்ப்பு திறன் பெற்ற பாக்டீரியா திரிபுகளை சூப்பர்பக் என்று செல்லமாக அழைக்கின்றன.